வணக்கம் அன்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக பதிவிட்டு வருகிறோம். இன்றைய போன பதிவின் தொடர்ச்சியாக ஆக்னியம் துரியம் அது சார்ந்த விஷயங்களை மிக துல்லியமாக நம்ம சாமுண்டி மந்திராலயா பதிவிட்டு வருகிறது நண்பர்களே. அதன் வாயிலாக இப்பொழுது நம்ம ஆக்னியம் துரியத்தை பற்றி பேசிட்டு வந்தோம் இல்லையா? அதில் அதிகமான டைம் எடுத்ததுனால நம்ம அது 2 பதிவாக போடுற மாதிரி இருந்துச்சு. அந்த பதிவினுடைய தொடர்ச்சியாக ஆக்னியத்தை இப்போ ஒரு குருமார்கள்ட்டையோ நம்ம படிக்கக்கூடிய மாந்திரிக பாடசாலைகளையோ நம்ம மாந்திரிகனுடைய குருமார்கள்ட்டையோ நம்ம படிக்கையில் முதல்ல சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா அது ஓப்பன் ஆகிருச்சா ஆகலையா அப்படிங்கிறது இப்போ என்னுடைய மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள்ட்ட நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்குன்னு நான் சொல்லக்கூடாது, அந்த மாணவர்கள் சொல்லணும். ஆமாம் சாமி, எனக்கு அது உணர முடியுது, அந்த துரியம்னு சொல்லக்கூடிய அந்த உச்சிக்குழின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல எனக்கு அந்த தெய்வீக பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றல் நல்லாக தெரியுது. அதே மாதிரி 3ஆம் கண், ஒருத்தவங்க சாமி பார்க்க வர்றாங்க, எதுக்கு வராங்க, என்ன விஷயத்துக்கு வராங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிடக்கூடிய அதுவும் எனக்கு நல்லா தெரியுது, இதனுடைய உணரும் சக்தி எனக்கு நல்லா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 10% அந்த குருமார்கள்கிட்ட இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் பயிற்சி பண்ணக்கூடியதெல்லாம் சொல்லுவோம். பிரம்மமுத்தத்தில் உட்காந்து எப்படி பயிற்சி பண்ணணும், விளக்கு மூலயமா எப்படி பயிற்சி பண்ணணும், கண்ணாடியை வச்சு எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறது 2வது பாடங்களில் வரக்கூடியது. ஆனால் முதல்ல அந்த ஆக்னியும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, துரியம் உங்களுக்கு தெரிஞ்சு, இப்போ நான் என்னுடைய பவர்னுடைய காந்தலைகளை வச்சு உங்களுக்கு ஆக்னியத்தை ஓப்பன் பண்ணால் அது ஆக்னியை ஓப்பன் ஆகுது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியக்கூடாது. எனக்கு தெரியும் ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் ஆகலைங்கிறது எனக்கு தெரியும். அது என்னுடைய வாயில் நான் சொல்லக்கூடாது, என்னுடைய வாயிலாக நான் சொல்லக்கூடாது இது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் நீங்கள் சொல்லணும். துரியம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சொல்லணும். ஓப்பன் பண்ணி விடுறதா என்னுடைய வேலை, அதை ஆக்டிவேட் பண்ணிடுவேன். ஆனால் அது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் அது உண்மையான விஷயமாக கருதப்படுது. அதே மாதிரி உங்கள் குருமார்கள்ட்டையும் போய் நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாந்திரிக பாடசாலையிலையும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், குருவே எனக்கு நீங்கள் இதை எனக்கு ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவர் ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் பண்ணிடுறது அந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்னு நீங்கள் அதனுடைய சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியணும். ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போ நான் இருக்கேன்னா ஓப்பன் ஆயிடுச்சுப்பா, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி இதை பயிற்சி பண்ணுங்கன்னா அதை நீங்கள் பண்ணி பார்க்க வேணாம். எனக்கு அதை ஒரு 10% அது எனக்கு உணர்த்தணும்னு சொல்லி நீங்கள் அதை உணர்த்தி அது உங்கள் உடம்புல அது சில அறிகுறிகளை காமிச்சா மட்டும்தான் அது கரெக்டாக வந்துருச்சு அப்படிங்கிறது. அது வரைக்கும் நீங்கள் அந்த குருமார்கள்ட்ட எனக்கு இன்னும் வரல, அதை எனக்கு கொஞ்சம் வர வைங்கன்னு வர வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தனிமையில் பயிற்சி பண்ணணும். மையை வச்சு ஓப்பன் பண்ண அதெல்லாம் முடியவே முடியாது. மை மாந்திரிகம் அதுக்கு வேலையே இல்லை. நீங்கள் முழுமையாக நீங்கள் அதை பயிற்சி பண்ணணும், அது குருவினுடைய துணை வேணும். அதுக்கப்புறமா தான் இந்த 2ஐயும் ஓப்பன் பண்ணி அது பயங்கரமாக ஆனதுக்கப்புறம் சில சாந்தின்னு சொல்லுவோம். அந்த ஓப்பன் பண்ணது அதிக வைப்ரேட்டுகள் பிரபஞ்ச ஆட்டம் நம்ம வந்துருச்சுன்னா பயங்கரமான தலைவலிகள் சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதுக்கு சாந்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத குருமார்கள் கற்றுக் கொடுப்பாங்க. முக்கிய பதிவாக சாந்தி கம்பல்சரி வேணும். சாந்தினா நம்ம மூலாதாரத்துக்கு அந்த ஓப்பன் பண்ணி அந்த பிரபஞ்ச ஆற்றல் சக்தியை அடைஞ்சதை நம்மளுடைய மூலாதாரத்தில் கொண்டாந்து நிப்பாட்டணும். அதுக்கு பேர் தான் சாந்தின்னு சொல்லக்கூடியது. முதுகுத்தண்டு வழியாக அந்த பிரபஞ்ச அதை உங்களுக்கு பயிற்சியில் கற்றுக் கொடுப்பாங்க மாந்திரிகர்கள். இப்போ என்கிட்ட வர மாணவர்களும் சரி, இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களையும் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை கொண்டாந்து வைக்கலை அப்படின்னா சில தலைவலிகள் வரும். படிச்சுட்டு போன மாணவர்களும் ஏன் தலைவலிக்கு என்னென்னு நீங்கள் சிந்திக்க வேண்டாம், எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். அந்த குருமார்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த சாந்திங்கிறது ஒரு எளிமையான பயிற்சி தான். அதை சொல்லிட்டாங்கன்னா அதை பண்ண ஒரு 5 நிமிஷத்துலேயே அது அப்படி பண்ண நீங்கள் இயல்பாகவே அந்த தலைவலிகள் குறைஞ்சிரும். அதை மீறி தலைவலிக்கு அப்படின்னு மறுபடியும் தெய்வீக ஆற்றலை பண்ணையில் சில பிரச்சனைகள் கொடுக்கும். துரியம் ஆக்னியத்தை ஓப்பன் பண்ணக்கூடிய இடங்களை பார்த்துக்கிடுங்க. பெரிய பெரிய சித்தர்கள் ஞானிகள் அவங்க இருக்க இடத்துல ஒரு நிமிஷம்தான் போய் நீங்கள் உட்காரமே தன்னை அறியாமலே அது ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணவங்க நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கிற வேண்டாம். பெரிய பெரிய சித்த சமாதி சீவ சமாதிகள்கிட்ட போனீங்க அப்படின்னா
அது தன்னாக்கிலே ஓப்பன் ஆகிடும். அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் கடுமையான தியான பயிற்சிகள் பண்ண வேணாம். அதை பண்ணிங்கன்னா அங்கே வந்து பயங்கரமான தெய்வீக ஆற்றல், பயங்கரமான நான் சொல்லக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு தாங்கலைன்னா சில மூளை சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு நிறைய வரும். இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அதனால் இடம் பொருள் பார்த்து பண்ணணும். அதாவது ஆல்ரெடி அங்கே பயங்கரமாக இருக்க இடத்துல பண்ணையிலோ, இப்போ நிறையா ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம குடிக்கணும்னா ஆற்று வெள்ளத்தில் இறங்கக்கூடாது. நம்ம ஒரு குடத்தில் இருக்கிறத மட்டுமே எடுத்து குடிச்சுக்கிடணும். அதே மாதிரி பெரிய பெரிய சித்தர்கள், யானைகள், ஜீவ சமாதிகளில் பயங்கரமான அவங்களுடைய ஆறான்னு சொல்லி இப்போ எங்கிட்ட வந்து சாதாரண ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். நாங்களே உங்களுக்கு பவரை கொடுக்கோம்னா கோடான கோடி பவரை வச்சுருக்கக்கூடிய சித்தர்கள், ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய யானைகள் எவ்வளோ பவர் வச்சுருப்பாங்க. ஒரு பாயிண்ட் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அவங்கெல்லாம் வச்சுருக்கிறது பிரபஞ்சமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய டயத்தில் அந்த இடத்துல போய் நீங்கள் ஏதாவது சோதித்து பார்க்க வேண்டாம். நீங்கள் 100% நீங்கள் போவையில் அது ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனதை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அந்த தெய்வீக ஆற்றலை அடைஞ்சிட்டு அப்படியே வந்துடுங்க. அங்கே உட்காந்து தியானம் பண்ணோம். எல்லோரும் தியானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தியானம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் பண்ணவங்க, புதுசாக ஓப்பன் பண்ணணுன்னு யாராவது நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அங்கே பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஆக்னியம் துரியம் ஓப்பன் பண்ணால் சாந்திங்கிற ஒரு விஷயத்தை குருமார்கள் கற்றுக் கொடுப்பாங்க. அது கற்றுக் கொடுக்காமல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சில பிரச்சனைகள் உருவாகிடக்கூடாது நண்பர்களே. குருவின்றி அணுவும் அசையாது சில விஷயங்களுக்கு அப்படிங்கிறதே எங்களுடைய மான்சாமுண்டி மந்திராலய கருத்தாக கூறப்படுது. மாந்திரிகங்களை கற்றுக்கிற அனைவருக்குமே ஆக்னியம் துரியம் சாந்தி மிக முக்கியம் என்று சொல்லிவிடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.